கர்த்தரும் இரட்சகரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கூடி வந்திருக்கிற தேவ ஊழியர்கள் மற்றும் மூப்பர்கள், சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் மீண்டுமாய் உங்களை வாழ்த்துவதில் சந்தோஷம் அடைகிறேன். கர்த்தர் இந்த 2024ஆம் வருஷம் 8வது மாதம் கடைசி நாளிலே கர்த்தர் நம்மை கண்மணி போல் காத்து, இதுவரைக்கும் கண்மணி போல் காத்திருக்கிறார். அதனால் நாம் கர்த்தருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த நாளிலே கூட நாம் தியானிக்க வேண்டிய பகுதி சங்கீதம் 55. இந்த சங்கீதத்தின் தலைப்பு நிகதோத்தில் வாசித்த தாவீது பாடிய ராக தலைவனுக்கு ஒப்புவித்த மஸ்கீஸ் என்னும் சங்கீதம். இந்த சங்கீதம் எந்த ஒரு சூழ்நிலை எழுதப்பட்டது, தாவீது எந்த சூழ்நிலை வைத்து இதை எழுதினார் என்று நீங்கள் பார்க்கும்போது 2 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்தில் நீங்க பாத்தீங்கன்னா 2 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 30-31 இதில் மனதில் வைத்துக் கொண்டு, இந்த ஒரு பேக்ரவுண்ட் மனதில் வைத்துக் கொண்டு இந்த சங்கீதத்தை நாம் பார்க்கும்போது இது நமக்கு சரியாக புரியும். அங்கு தான் நம்பின தோழன், தான் நம்பின படை தளபதி, தான் நம்பின ஒரு சிநேகிதன் என்று அழைக்கப்படுகிற அகிதோப்பேல் அப்சலோமிடம் சேர்ந்து விடுகிறான். அப்சலோமிடம் சேர்ந்து விட்ட ஒரு விஷயத்தை தெரிந்தவுடனே தாவீது அந்த இடத்துல ஆண்டவர்கிட்ட சொல்கிறார், ஆண்டவரே, அகிதோப்பேலின் ஆலோசனையை பைத்தியமாக்கி விடுவீராக அப்படின்னு ஜெபிக்கிறார் தாவீது. இந்த ஒரு காரியத்தை மனதில் வைத்துக் கொண்டுதான் இந்த சங்கீதம் 55 எழுதப்பட்டுள்ளது. தான் தாவீதுக்கு நிறைய துரோகம், தான் நேசித்த ஒரு மனிதன் துரோகம் செய்து விட்டான் என்று மிகவும் கஷ்டப்பட்டு இந்த சங்கீதத்தை எழுதுகிறார். இந்த சங்கீதத்தை 3 விதமாக பிரிக்கலாம். வசனங்கள் 1 முதல் 8 வரை தேவனின் கவனத்திற்கும் உதவிக்கும் தாவீதின் வேண்டுகோள். அதுக்கடுத்து வசனம் 9-15 வரை நீங்க பார்த்தீங்கன்னா தாவீது அனுபவித்த துரோகம் மற்றும் அவருக்கு எதிரிகள் மற்றும் தவறான நண்பர்களால் சூழப்பட்டிருக்கும் உணர்வை எடுத்து காட்டுகிறார். கடைசியாக வசனம் 16-23 வரை தேவனின் மீதுள்ள நீதியுள்ள நம்பிக்கை மற்றும் கர்த்தர் அவரை விடுவிப்பார் என்று தாவீது தேவனை நம்புவது. இந்த 3 பகுதிகளாக இந்த சங்கீதத்தை பிரிக்கலாம். முதல் வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா, தேவனே, முதல் 1-2, தேவனே, என் ஜெபத்தை கேட்டருளும், என் விண்ணப்பத்திற்கு மறைந்ததாயும் எனக்கு செவி கொடுத்து உத்தரவு அருளை செய்து சத்ருவினுடைய கூக்குரல் நிமித்தமும் துன்மார்க்கம் செய்யும் இடுக்கு நிமித்தமும் என் தியானத்தில் முறையிடுகிறேன். அதாவது கர்த்தரிடத்துல தாவீது முறையிடுறார், ஆண்டவரே, எனக்கு செவி கொடுங்க, ஆண்டவரே, என் விண்ணப்பத்தை கேளுங்க, நான் கஷ்டப்பட, எனக்கு துரோகம், நான் நம்பிக்கை துரோகத்தை விளைவித்தார்கள், என்னுடைய கூக்குரலை கேளுங்க ஆண்டவரே அப்படின்னு தாவீது சொல்றாரு. அதுக்கு அடுத்த வசனம் நீங்க பாத்தீங்கன்னா வசனம் 3-4 நீங்க பாத்தீங்கன்னா, அவர்கள் என் மேல் பழி காட்டி குரோதம் கொண்டு என்னை பகைக்கிறார்கள், என் இருதயம் எனக்குள் வியாகுலப்படுகிறது, மரணத்திகள் என் மேல் விழுந்தது. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா தாவீது எந்த நேரத்திலும் கொலை செய்யப்படலாம் என்ற சூழ்நிலை. சாதாரணமா நமக்கு ஒரு காய்ச்சல், ஏதாவது ஒரு காயமோ இல்ல ஏதோ நம்முடைய உடல் சார்ந்த காரியங்கள் வரும்போது நமக்கு வலி தாங்க முடியாது. எந்த நேரத்துலயும் எதாவது ஜுரம் நிறைய ஆகலாம், எந்த நேரத்துல உடம்பு சரியாக இதாகலாம் அப்படின்ட்டு அதுவே நம்மளால தாங்க முடியாது. ஆனா இந்த இடத்தில் தாவீது தான் எந்த நேரத்திலும் கொலை செய்யப்படலாம் என்ற ஒரு தருணத்தில் இருக்கும்போதுதான் தாவீது ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறான், ஆண்டவரே, என் இருதயம் எனக்குள் வியாகுலப்படுகிறது, மரண திகில் என் மேல் விழுந்தது
தாவீது பயப்படுறார். மரணத்தில் அப்சலோம் தன்னுடைய மகனால் தனக்கு ஆபத்து ஏற்பட்டு விடுமோ என்ற ஒரு திகில். நமக்கு நம்முடைய பிள்ளைகளால் எந்தவித ஒரு ஆபத்து வரும்போது நம்மளால் தாங்க முடியாது. ஏன்னா நாம் வளர்த்து நம் ஆளாக்கி இந்த பிள்ளைகளை பாராட்டி சீராட்டி ஒரு நல்ல நிலைக்கு வருவோம்னு ஆசைப்படுவோம். ஆனால் அந்த பிள்ளைகளால் நமக்கு ஏதாவது ஒரு தீமையோ தாங்க முடியாத காரியம் நமக்கு நேரிட்டால் நம்மால் அதை சகித்துக் கொள்ள முடியாது. நம்ம இதையும் யோசிப்போம். ஆனால் நான் இங்கு கொல்லப்படுவோமோ என்ற ஒரு அச்சம், தாவீது கரெக்டா சொல்றாரு 4வது வசனத்துக்கு, மரண திகில் என்னை பிடித்தது. தன்னுடைய பெத்த மகனிடத்தில் இந்த ஆட்களே தன்னை கொலை செய்து விடுவார்களோ என்ற ஒரு பயம், பயந்து வாழ்கிறார். அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா வசனம் 5, 6 பாத்தீங்கன்னா, பயமும் நடுக்கமும் என்னை பிடித்தது, அருக்களிப்பும் என்னை மூடிற்று. அப்போது நான் எனக்கு புறாவை போல சிறகுகள் இருந்தால் நான் பறந்து போய் இளைப்பாறுவேன். இதுக்கு முன்னாடி தாவீதுக்கு ஆலோசனை கொடுக்கப்பட்டது. என்ன ஆலோசனை? நீங்க போய் என்ன பண்ணுங்க, மலையில போய் ஒளிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு ஒரு ஆலோசனை கொடுக்கப்பட்டது. ஆனால் தாவீது அதை அலட்சியப்படுத்தான். தன் மகன் மேல் இருந்த நம்பிக்கையை பாசத்தால் என்ன செய்ய மாட்டான். என்ன சொல்றாங்க, சிறகுகளெல்லாம் கலந்து போய் அப்படின்னு ரொம்ப இதுவா சொல்றாங்க. இந்த நேரத்துல பார்க்கும்போது அகிதோப்பேல் தன்னை காட்டி கொடுத்து விட்டான் என்று தாவீது கேட்கிறார். விஷயத்தை கேட்ட உடனே ரொம்ப கஷ்டப்படுறார். நான் நேசித்த ஒரே மனிதன். ஒரு மனுஷனுக்கு நம்பிக்கை துரோகம் செய்தால் அது யாராலும் ஒரு மறக்க முடியாத ஒரு காரியம். இயேசு கிறிஸ்துவுக்கு 12 சீடர்கள், அவருக்கு 12 சீடர்கள், அதில் ஒருவன் இயேசு கிறிஸ்துவை காட்டிக் கொடுத்தார். லூக்கா 22ஆம் அதிகாரம் வசனம் 47, 48 நீங்க பார்த்தீங்கன்னா, லூக்கா 22 வசனம் 47 முதல் 48 வரை. அவர் அப்படி பேசுகையில் ஜனங்கள் கூட்டமாய் வந்தார்கள். அவர்களுக்கு முன்னே 12 ஒருவனாக யூதாஸ் என்பவன் வந்து இயேசுவை முத்தம் செய்யும்படி அவரிடத்தில் வந்து சென்றான். இயேசு அவனை நோக்கி, யூதாவே, முத்தத்தினாலேயே மனுஷகுமாரனை காட்டிக் கொடுக்கிறாயா என்றார். இங்க ஒரு சிமிலரான காரியம். இங்க தாவீதும் காட்டிக் கொடுக்கப்படுகிறார். புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவும் காட்டிக் கொடுக்கப்படுகிறார். இயேசு கிறிஸ்துவுக்கும் நம்பின மனிதர்கள் துரோகம் செய்தார்கள். இன்னைக்கு துரோகம் செய்வது ஒரு பெரிதான காரியம் இல்லை, ஒரு பெரிதான காரியமே இல்லை துரோகம் செய்வது. நம்ம யாரெல்லாம் நேசிக்கிறோமோ அவர்கள் நம்ம துரோகம் செய்துவிட்டு கடந்து போகும்போது நம்ம இருதயம் தாங்க முடியாது. நாம் ஒரு மனுஷனை நம்பி ஒரு காரியத்தை கொடுத்து பொறுப்புகளை கொடுத்து இந்த இடத்துல அமைக்கும் போது அவர்கள் நமக்கு துரோகம் செய்து விட்டார்கள் என்ற உடனே நம்மால் தாங்க முடியும். நமக்கு எதிராக நின்றார்கள் என்றால் நம்மால் தாங்க முடியும். அதே சிச்சுவேஷன் தான் இங்க தாவீதுக்கும் வந்தது. அதே சிச்சுவேஷன் தான் இங்க இயேசு கிறிஸ்துவுக்கும் வந்தது. 12 சீஷர்கள் ஒரு சீஷன் யூதாஸ் காட்டி கொடுத்தான். ஆண்டவர் சொல்றாரு, அப்ப கூட ஆண்டவர் அவன் வெறுக்கவில்லை, சிநேகிதனே என்றுதான் கூப்பிடுறாரு. சிநேகிதனே, மொத்தத்தினால் என்னை காட்டி கொடுத்தாயோ என்றுதான் சொல்லுகிறார். இன்னைக்கு நம்மளால அப்படி சொல்ல முடியுமா அப்படின்னு நம்ம யோசிக்கணும். நம்மளால சொல்ல முடியாது.
காட்டி கொடுத்தவர்கள் யாராவது கைவிட்டு நமக்கு துரோகம் செய்தவர்கள் யாராவது வந்தார்கள், அவர்களை பழி வாங்குகின்றதான் நமக்கு என்ன. இந்த இடத்துல தாவீதுக்கு போய் ஆண்டவர் சமூகத்துல ஆண்டவர் கிட்ட கேட்கிற, ஆண்டவரே அவனுடைய 2 15 நீங்க வீட்டுல போய் பார்த்தீங்கன்னா அகிதோப்பேலின் ஆலோசனை, ஆண்டவரே நீ பைத்தியமாக்கு போடுங்க அப்படின்னு கேட்கிறார், ஜபிக்கிறார். ஆண்டவரே ஜபிக்கிறார். அப்ப அதே 2 சாமுவேல் 17 அதிகாரத்துல நீங்க வீட்டுல போய் பார்த்தீங்கன்னா அகிதோப்பேலின் ஆலோசனை ஒன்றும் நடைபெறவில்லை. ஏன்னா கர்த்தர் பைத்தியமாக்கி போட்டு அதனால் அவன் 4 கொண்டு செத்தான் அப்படின்னு வேதத்தில் சொல்லப்பட்டது. அவருடைய ஆலோசனை ஒன்றும் அது ஆலோசனைப்படி ஒன்றும் நடக்கல. அதனால என்ன பண்ண, வீட்டுக்கு போய் 4 கொண்டு செத்தான். இன்னைக்கு நமக்கு யாரெல்லாம் துரோகம் அடிக்கிறாங்களோ, நமக்கு விரோதமா யாரெல்லாம் இருக்காங்க, நம்ம போராடுறதை விட நம்ம ஆண்டவர் சமூகத்துல போய் போராடுறது, ஆண்டவர் அதுக்கு நீதியாய் நியாயம் செய்வார். இந்த இடத்துல தாவீது போய் போராடல, தாவீது போய் கத்தி சண்டை போராடல. ஆனால் அவர் மலையில குகையில தங்கியிருக்கிறார். மரண தீயில் அவருக்கு பிடித்தது. அதனால ஆண்டவர்கிட்ட போய் ஒப்பு கொடுக்குற, ஆண்டவரே அகிதோப்பேலின் ஆலோசனை பைத்தியமாக்குங்க அப்படின்னு ஆண்டவர் தாவீது ஜெபத்தை கேட்டார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிறதுங்க சகோதர சகோதரிகளே, ஊழியர்களே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒரு காரியத்தை நாம் தாவீதுடைய வாழ்க்கையில, தாவீது தனக்கு நேரிட்ட துன்பத்திலும் தனக்கு நேரிட்ட துரோகத்திலும் நானே போய் பழி வாங்குவேன்னு சொல்லவில்லை. ஆண்டவர்கிட்ட போயிட்டு, ஆண்டவரே எனக்கு நியாயம் செய்யுங்க, ஆண்டவரே எனக்கு நியாயம் செய்யுங்க. ஆண்டவர் நியாயத்தை செய்கிறார். செஞ்சு அவனுடைய ஆலோசனை பயிற்சணும். அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா அடுத்த வசனம் 12-13 நீங்க பாத்தீங்கன்னா, என்னை நிந்தித்தவன் சத்துரு அல்ல, அப்படி என்றால் சகிப்பேன். எனக்கு விரோதமான பெருமை என் பகல் அப்படி இருந்தாலும் அவனுக்கு மறைந்திருக்கும். என்ன சொல்றாங்க, என்னை நிந்தித்தவன் எனக்கு விரோதமாக பெருமை என் சத்ரு அல்லது என் பகனர்களாக நான் மறைந்திருப்பேன். ஆனால் எனக்கு சமனான மனுஷனும் எனக்கு சமனான மனுஷன் என் வழிகாட்டியும் என் தோழனுமாகிய நீயே. தாவீது எவ்வளவு வேதனையோட அதை சொல்ற, என் தோழன் அப்ப கூட சொல்ற, என் தோழனும் எனக்கு வழிகாட்டியும் நீங்க தான் அவன் சொல்ற. இந்த இடத்துல நாம் ஒருமித்து இன்பமான ஆலோசனை பண்ணி கூட்டத்தோடு தேவாலயத்திற்கு நீங்க இந்த இடத்துல பார்க்கும்போது நம்ம 2 பேரும் ஒருமித்து இருந்தோம், ஆலோசனையில ஒருமையா இருந்தோம். சபைக்கு சர்ச்சைக்கு போகும்போது கூட நம்ம ஒன்னா போனோம், சர்ச்சைக்கு போகும்போது கூட நம்ம ஒன்னா போனோம் அப்படின்னு என்ன சொல்றேன்னா, கூட்டத்தோடு தேவாலயத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு நம்ம தேவாலயத்துக்கு, நம்ம சர்ச்சைக்கு நம்ம கூட்டத்தோடு போவோம். இந்த இடத்துல நம்ம வந்து சபைக்கு வருகிற இடத்துல கூட நம்ம வந்து எப்பவுமே நம்ம அவர்களுக்கு நம்ம ஆண்டவரோடு கூட நம்ம தொடர்பு இருக்கோம். மாம்சீக தொடர்போட ஆத்ம தொடர்புல இருந்தா நல்லா இருக்கும். ஏன்னா எல்லாரும் மனிதர்கள் தான், எல்லாரும் மாம்சமானவர்கள் தான். யாரு எப்போது நமக்கு எதிராய் தோன்றுவார்கள் என்று தெரியாது. இந்த இடத்துல பார்க்கும்போது தாவீது சொல்றாரு, நம்ம ஒருமித்த ஆலோசனை தேவாலயத்துக்கு போகணும் அப்படின்னு போடப்படும். இன்னைக்கு நம்ம சபையில் நம்ம ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்கிறோம், மற்றவர்கள் நமக்காக ஜெபிக்கிறார்கள். ஆனால் அது ஜெபம்
நாம் அதே மாதிரி இருக்கிறோமா என்று பார்க்கணும். மாதிரி இருக்கு. இன்னைக்கு ஒருத்தவங்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோம்னா ஒரு வாரம், ஒரு 2 வருஷம், 2 மாசம் கழிச்சு நம்ம ஒரு விதத்துல அவங்களுக்கு ஏதாவது மனஸ்தாபம். அதனால நம்ம ஆண்டோடு உண்மையாயிருப்பது நல்லது. அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா 15வது வசனம், மரணம் அவர்களை தொடர்ந்து பிடிப்பதாக, அவர்கள் உயிரோடு பாதாளுக்கு இறங்குவார்களாக, அவர்கள் வாசல் அவர்கள் உள்ளத்தில் கொள்ளாமல் இருக்கிறது அப்படின்னு ஆண்டவர் பார்த்து சொல்ற, ஆண்டவரே இவர்கள் என்ன பண்ணுங்க, மரணம் பின்தொடரட்டும் ஆண்டவரே, தன்னை காட்டி கொடுத்து மரணம் நான் ஒண்ணும் பண்ண மாட்டாங்க, நீங்க பழித்திருங்க, மரணம் அவர்களை பின்தொடரட்டும், அவர்கள் உயிரோடு என்ன பண்ணாங்க, பாதாளத்தை இறங்கட்டும் தாவீது சொல்றார். அவருடைய மனம் எந்த அளவுக்கு புண்பட்டு இருந்தா அந்த காரியத்தை அதுக்கப்புறம் வசனம் 16, 17 நீங்க பாத்தீங்கன்னா, நானும் தேவனை நோக்கி கூப்பிடுவேன், கர்த்தர் என்னை ரட்சிப்பார், அந்தி சந்தி மத்தியான வேளையிலும் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன், அவர் என் சத்தத்தை கேட்பார். இங்க என்ன போட்டிருக்குன்னா, தாவீது எப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் முதலாவது ஆண்டவருக்கு இடம் கொடுத்தார். போட்டு சொல்றப்ப, நானும் தேவனை நோக்கி கூப்பிடுவேன், மனுஷனை நோக்கி கூப்பிடுவேன்னு சொல்ல, என்னுடைய தலைவனை நோக்கி கூப்பிடுவேன்னு சொல்ல, தேவனை நோக்கி கூப்பிடுவேன். எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் நம்முடைய வாழ்க்கையில இருக்கணும். நானும் தேவனை. இன்னைக்கு நம்ம சாதாரணமா ஏதாவது கஷ்டம் வரும்போது நம்ம ஆண்டவர்கிட்ட போய் முட்டி போட்டு ஜெபம் பண்றது கிடையாது. முதலாவது நம்முடைய காரியம் டெம்பரவரி சொல்யூஷன். உடனே போய் நம்ம மத்தவங்க கிட்ட போய் சொல்லுவோம், மற்ற ஜனங்களிடத்துல போய் நம்ம கேட்போம், நம்மளுக்கு அந்த மனுஷங்கிட்ட உதவி கிடைக்காதா அப்படின்னு. ஆனா தாவீது என்ன சொல்றாருன்னா, நானும் தேவனிடத்தில் அவர் எவ்வளவு நம்பிக்கை பாருங்க. ஆண்டவர் என்ன ரட்சிப்பார், மனுஷன் ரட்சிக்கப்படாம போட்டாலும் பரவாயில்ல, மனுஷன் என்ன ரட்சிப்பார். அவருக்கு ஒரு நம்பிக்கை, ஆண்டவர்கிட்ட போயிட்டு ஆண்டவர் நம்மை பாதுகாத்துக் கொள்வார், ஆண்டவர் நம்மை எந்த விதத்திலும் நம்மை கைவிட மாட்டாரா. தாவீதுக்கு அவ்வளவு நம்பிக்கை ஆண்டவர் மேல. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் மேல் நாம் நம்பிக்கையா, எந்த ஒரு பாடுகள், கஷ்டங்கள், துக்கங்கள், பிரச்சனைகள், துரோகங்கள் வந்தாலும் உடனே ஆண்டவர் சமூகத்தை விழுவதை நாம் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். உடனே போய் முட்டி போட்டு ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு நீதி செய்யுங்க. தாவீது போல நம்ம என்ன பண்ண இருக்கணும். தாவீது ஒரு ராஜா தான், அவருக்கு எவ்வளவு பிரச்சனை வந்தது. ஆனால் ராஜாவை இருந்த காலத்தில் தான் ராஜா என்று எதையும் செய்யவில்லை. ஆண்டவர் சமூகத்தில் போய் ஓடினான், ஆண்டவர் சமூகத்தில் போய் விழுந்தான், விழுந்து கிடந்தான். ஆண்டவர் அவனுக்கு பதில் தந்தார். 17வது வருஷம் பாருங்க, தாவீது எந்தெந்த நேரத்துல ஆண்டவர் கேட்கிறான்னா, அந்தி சொல்லி மத்தியான வேலையில் ஆண்டவர் அவர் ஆண்டவரை ஒரு நாளைக்கு அந்தி சந்தி மத்தியான வேலை 3 வேளையும் ஆண்டவர் சமூகத்துல போய் காத்திருப்பேன்னு சொல்றாரு. ஆண்டவர் சமூகத்துல காத்திருப்பேன், முறையிடுவேன், தியானம் பண்ணுவேன், தியானம் பண்ணி முறையிடுவேன், அவரின் சத்தத்தை கேட்பார். இன்னைக்கு நம்ம ஆண்டவருக்கு எவ்வளவு நேரம் அப்படி நம்ம பார்க்கணும். நம்ம வீட்டுல ஆண்டவருக்கு எந்த நேரத்தை எவ்வளவு நேரத்தை கொடுக்கிறோம், உலக பிரகாரமான காரியத்தை எவ்வளவு நேரம் கொடுக்கிறோம் அப்படி நம்ம பார்க்கணும். ஜெபிக்கிறதுக்கு டைம் கிடைக்கிறது நம்ம தான், ஜெபம் பண்றதுக்கு டைம் கிடைக்கிறது பிஸி, சர்ச்சைக்கு வரதுக்கு டைம் கிடைக்கிறது பிஸி. சண்டே தான் ரொம்ப வேலை இருக்கும், சண்டே தான் கல்யாணம் இருக்கும், சண்டே தான் இதெல்லாம் ஒரு காரியம் இருக்கும். ஆண்டவர்கிட்ட முட்டி போடும் போது தான் ஏதாவது ஒரு போன் வரும்.
அதெல்லாம் நம்ம ஆண்டோட சமூகத்துல நம்ம எந்த அளவுக்கு பயபக்தியா இருக்கிறோமோ அந்த அளவுக்கு கர்த்தர் நமக்கு அடைக்கலமா இருக்கும். தாவீது 3 வேளையும் அந்தி சந்தி மத்தியான வேலை ஆண்டவரோடு கூட தியானம் பண்ணி ஜெபம் பண்ணி கொண்டு இருப்பான். கர்த்தர் அவனை எல்லா இடங்களும் அவனை விடுவித்தார். அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா 21 அவன் வாயின் சொற்கள் வெண்ணையை போல மெதுவானவைகள், அவன் இருதயமோ யுத்தம், அவன் வாயின் வார்த்தைகள் என்னையிலும் மிருதுவானவைகள், ஆனாலும் அவைகள் உருவின பட்டயங்கள். நல்லா பாருங்க, தாவீது என்ன சொல்றான்னா, அவனுடைய வாயின் வார்த்தைகள் மிகுந்த சொற்கள், அதாவது வெண்ணெய் போல மெதுவானவைகள். உலக மனுஷர்களுடைய வார்த்தை வெண்ணெய் போல மெதுவான, ஆனால் அவர்கள் இருதயம் யுத்தம். அவருடைய இருதயத்துல ஒண்ணு வச்சுட்டு வெளியில ஒண்ணு பேசுவாங்க. வெளியில சாப்பிட்டா நம்ம கிட்ட நல்லா இருக்கிற போல நடிப்பாங்க, ஆனா இருதயத்துல யுத்தம், இருதயத்தில் களங்கம், தேவையில்லாத அசுத்தங்கள். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்ம இருதயத்தில் ஒன்று வைத்துக் கொண்டு வெளியில ஒன்று பேசுகிறோமா? அப்படி நம்ம யோசிக்கணும். அப்படிப்பட்ட காரியங்கள் இருந்தால் நம்ம தூக்கி எறிய வேண்டும். ஏன்னால் நாம் கர்த்தருடைய பிள்ளைகள். ஆண்டவர் கர்த்தரா இருந்தா அப்படி செய்திருப்பாரா? ஆண்டவருக்கு பிடிக்காத காரியம் அதான் ஆண்டவர் சொல்றாரு மத்தேயுல 5ஆம் அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். நம்ம இருதயத்துல எந்த ஒரு காரியமும் இல்லாம சுத்தமான இருதயம் நமக்கு. மற்றவங்க கிட்ட பேசும்போது நம்ம இருதயம் அவளுக்கு விரோதித்து வெளியில நம்ம நடிக்க கூடாது. இந்த தாவீது தான் சொல்றாரு, அவளுடைய வார்த்தைகள் வெண்ணெயை போல, நெய்யை போல, எண்ணெயை போல, அவ்வளவு மருத்துவம் ஸ்வீட்டா பேசுவாங்க. நிறைய பேர் சொல்றாங்க, அவங்க ரொம்ப ஸ்வீட்டா பேசுவாங்க, ரொம்ப அழகா பேசுவாங்க அப்படின்வாங்க. ஆனா அவளுடைய இருதயம் யுத்தம், அவளுடைய இருதயம் உருவின பட்டயம் அப்படின்னு தாவீது சொல்றாரு. அதுக்கடுத்து 22வது வசனம், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாடுவார். இந்த அதிகாரத்தினுடைய ஹைலைட் வசனம் இதுதான். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து. இன்னைக்கு நம்முடைய பாரங்கள் யார் மேல வைக்கிறோம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்முடைய பாரங்கள் கர்த்தர் மேல் வைக்க கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தர் மேல் நம்முடைய பாரத்தை வைக்கும் போது அவர் நம்மை ஆதரிப்பார். உலக மனுஷங்கிட்ட போய் நம்ம பாரத்தை வைக்கும் போது அவர் நமக்கு சுமையை கொடுத்து விடுவார். கர்த்தர் மேல் நம்ம பாரத்தை வைப்போம். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். கவனிங்க, நீதிமானா இருக்கும் போதுதான் ஆண்டவர் நம்மை தள்ளாட விட்டார். கர்த்தர் மேல் வார்த்தை வைத்து. கடைசி வசனம், தேவனே நீ ரத்த பிரியரும் சூதுள்ள மனுஷரும் தங்கள் ஆயுள் நாட்களில் பாதி வரையிலாகிலும் பிழைத்திருக்க மாட்டார்கள். நானும் உண்மையே நம்பியிருக்கிறேன். கர்த்தரையே நம்பியிருக்கிறேன். கடைசியில சொல்ல, நானும் உண்மையே நம்பியிருக்கிறேன். நம்ம யாருக்கும் பழி வாங்கக்கூடிய நம்பிட்டு இல்ல. ரோமர் 12ஆம் அதிகாரம் பழி வாங்குதல் அதனால என்ன பண்ணாது படிக்கிற பாருங்க, பிரியமானவர்களே, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செல்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்று எழுதியிருக்கிறபடியா நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினிக்கு இடம் கொடுங்கள். நமக்கு யாராவது துரோகம் வடிச்சா
ஆசிரியர்களாக மகா பரிசுத்தமான எங்க நல்ல தகப்பனே, நல்ல ஆண்டவரே, தாவீது சங்கீதம் 55 எழுத பொழுது அநேக மனிதர்களால் அவர் நிந்திக்கப்பட்டார். அநேக மனிதர்கள் அவருக்கு விரோதமாய் காணப்பட்டார். நேசித்த நண்பனே அவனை காட்டிக்கொடு. இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையில கூட நாங்கள் ஆண்டவரே, எங்களுக்கு விரோதமா அநேக மனிதர்கள் இருந்தாலும் அவர்களுக்கு கத்த நீதியாய் சரி கட்ட வேண்டுமா சொல்லுகிறோம். ஆண்டவரே, பழி வாங்குதல் உமக்குரியது. ஆண்டவரே, நாங்கள் யாரையும் பழி வாங்க கூடாது. நாங்கள் யாரையும் அப்பா கோபிக்க கூடாது. நீர் அவர்களை பார்த்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே, நாங்கள் எப்போதும் உடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கு உதவி செய்யுங்க. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு. அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை அவர் ஒரு நாள் தள்ளாட விட்டார் என்ற தாவீதுடைய வசனத்தின்படி எங்கள் எல்லா கவலைகள், எங்கள் பாரங்கள், எங்கள் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் வகித்து விட எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவர் நாளில கூட கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலும் கர்த்தருடைய கரம் இருக்க வேண்டும். ஆண்டவரே, இந்த கல்வாரி திருச்சபை ஊழியத்துக்காக செபிக்கிறோம். இந்த ஊழியத்தை தாங்கி வழிநடத்தி வருகிற தேவன் நீசுவாங்க. கர்த்தனை பெரியவரும் மாவல்ல மீட்பருமா இருக்கிற தயவுக்காக நன்றி. இந்த ஊழியத்தை தலைவராக இருக்கிற அப்பா, அங்கிளுக்காய், ஆன்டிக்காய், இந்த 3 பிள்ளைகள், மருமகள்மார்கள், பேர பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். இந்த ஊழியத்தை எடுத்து பயன்படுத்துகின்றனர். அவர்கள் இன்னுமா அநேகமாக ஜனங்களுக்கு அப்பா ஆசீர்வாதமா இருக்கு. ஜோம் அப்பா, நீ இன்னுமா பயன்படுத்த எங்கள் ஊழியர்கள், எங்கள் மிஷனரிமார்கள் அப்பா, எங்களுடைய எல்லா பணித ஊழியர்களையும் உங்களுடைய கருத்தில் நினைவு அனைவரையும் கத்த ஆசிரியங்க. ஆண்டவரே, ஊழியர்களுக்கு தேவையான எல்லா பொருளாதார தேவைகள், பண தேவைகள் அப்பா, எல்லா காரியங்களும் கத்த பணத்திலிருந்து சந்தித்து மகிழ பண்ண வேண்டுமா ஆண்டவர். விசேஷமாய் நாளை நாங்கள் செபிக்கிறோம். அப்போ விசேஷமா ஆண்டவரே, அனிதா அந்த சகோதரிக்காக செபிக்கிறோம். நாட்கள் ஜெபித்து வருகிறோம் சாமி. அந்த மகளுக்கு தேவையான சுகத்தை தாங்க, ஆரோக்கியத்தை தாங்க. கத்தனை அற்புதத்தை கட்டளையிட வேண்டுமா செபிக்கிறோம். ஆண்டவர், விசேஷமான நாளிலே கூட திலகம் நகர் சபைக்காக செபிக்கிறோம். ஆண்டவர், சபையை கட்டப்பட்ட உதவி செய்யுங்க. சீக்கிரமா அந்த இடத்துல அப்பா தேவையான அனைத்து காரியங்கள் சந்திங்க. சபை கட்டப்பட்டு உங்களுடைய நாமத்துக்கு என்று பிரதிஷ்டை பண்ண உதவி செய்யணுமா செபிக்கிறோம். நாளிலே கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காக செபிக்கிறோம். யாராவது ஆண்டவரே வியாதியோடு பிரச்சனையோடு காணப்பட்டா இயேசுவின் நாமத்தினாலே வியாதிகள் மாறட்டும், பிரச்சனைகள் மாறட்டும். கர்த்தர் ஆண்டவரே, உங்களுடைய நீதியின் கரத்தினால் கர்த்தர் அவர்கள் நீதி செய்ய வேண்டுமா செபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியம் செய்ய ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.